யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்முடைய உடலுடைய வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய காயங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்குறோம். அது ஆறுறதுக்குண்டான வழிமுறைகளை நாம் செய்கிறோம். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை நாம் தினமும் காயப்படுத்திக்கிட்டு வரோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதோ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலை உணவை உட்கொள்ளாமல் விட்டால் அது உங்கள் வயிற்றை நீங்களே காயப்படுத்துவதற்கு சமம். தினமும் 10 டம்ளர் தண்ணீர் அருந்தாமல் இருப்பது உங்கள் சிறுநீரகத்தை நீங்களே காயப்படுத்துவதற்கு சமம். இரவு 11 மணி வரை உறங்காமல் இருந்தாலும், சூரிய உதயத்திற்கு முன் எழாமல் இருந்தாலும் அது உங்கள் பித்தப்பையை நீங்களே காயப்படுத்துவதற்கு சமம். அதிக குளிர்ச்சியான உணவையும் கெட்டுப்போன அல்லது நாட்பட்ட உணவையும் உட்கொண்டால் அது நீங்களே உங்கள் சிறுகுடலை காயப்படுத்துவதற்கு சமமாகும். அதிக அளவு காரமான மற்றும் பொரித்த உணவு உண்டால் அது நீங்களே உங்கள் பெருங்குடலை காயப்படுத்துவதற்கு சமம். புகைப்பது மற்றும் அந்த காற்றை சுவாசிப்பது என்பது நீங்களே உங்கள் நுரையீரலை காயப்படுத்துவதற்கு சமம். துரித மற்றும் எண்ணெயில் வறுத்த உணவு உட்கொண்டால் நீங்களே உங்கள் கல்லீரலை காயப்படுத்துவதற்கு சமம். அதிக உப்பு மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவை உட்கொண்டால் நீங்களே உங்கள் இதயத்தை காயப்படுத்துவதற்கு சமம். அதிக அளவு இனிப்பான உணவு உட்கொண்டால் நீங்களே உங்கள் கணையத்தை காயப்படுத்துவதற்கு சமம். இரவில் தொலைபேசி மற்றும் கணிப்பொறி திரையொளி வெளிச்சம் உங்கள் கண்களை பாதிக்கும். அது நீங்களே உங்கள் கண்களை காயப்படுத்துவதற்கு சமம். எதிர்மறை எண்ணங்களை நினைப்பது நீங்களே உங்கள் மூளையை காயப்படுத்துவதற்கு சமம். எப்போது உங்களுக்கு உங்களுடைய மகிழ்ச்சியை, அன்பை யாரிடமும் பகிரவில்லையோ அப்போது நீங்கள் உங்கள் மனதை காயப்படுத்துவதற்கு சமம். இந்த எல்லா உறுப்புகளும் எந்த சந்தையிலும் கிடைப்பதில்லை. அதனால் உங்கள் உடலின் மீது கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியமான உடல் மிக மிக அவசியம். இனி ஏனும் உங்கள் உள்ளுறுப்புகளை நீங்கள் காயப்படுத்தாமல் தவிருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.